நான் ஏற்கனவே WDC பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு ப்ளூ ட்ரம்மு, இந்த மாதிரி ப்ளூ பேரலு, அது போக இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. இது நான் 1 kg கரெக்டாக எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு 1 kg கீழே தான் கரெக்டாக தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. போக இந்த மாதிரி ஒரு நல்ல வாளி, இது நல்லா க்ளீனாக இருக்கணும். இல்லை இந்த பாக்டீரியாஸ், அதில் உள்ள பாக்டீரியா அதில் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால க்ளீனாக இருக்கணும் அந்த பக்கெட்டு. இதுதான் அந்த WDC. இந்த WDC கூட ஸ்பூனு நான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூனு வந்து ஒரு நல்லா க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டோ டவலோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா காட்டனில் எடுத்துக்கோங்க. இதை போட்டு தான் மேலே க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஒரு த்ரெட்டு, இது போட்டு பின்னாடி கட்டுறதுக்கு. இப்போது உங்களுக்கு WDC எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு பக்கெட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கெட் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும்னு தெரிஞ்சால் தான் WDC வேஸ்ட் ஆகாது. அதனால் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம WDC அதிலேருந்தே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 10 லிட்டர்ஸ் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நாட்டு வெல்லமோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும். நீங்கள் இப்படியே இந்த வெல்லத்தை தண்ணியில் போட்டு கரைக்கணும்னா அது ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு சாக்கில் போட்டு நல்லா அதை உடச்சிட்டு தூளானதுக்கப்புறம் இதில் போட்டு தண்ணியில் கரைங்க. அப்படி நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக WDC உள்ளே போடுறது கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் மார்னிங் ஒரு 50 மிக்ஸு கிளாக் வைஸ்லேயும் ஈவினிங் ஒரு கிளாக் வைஸில் சுற்றணும். அப்போ தான் அது சீக்கிரமாக நொதிக்க ஆரம்பிக்கும்.
நேற்று நாங்கள் உங்களுக்கு WDCயோட ஃபஸ்ட் டே காமிச்சிருந்தேன். இன்றைக்கி WDCயோட செகண்ட் டே. இன்றைக்கி அதை நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கும் போது அது லைட்டாக ஒயிட் கலரில் பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நானே ஓப்பன் பண்ணி பார்க்கல, வாங்க பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி உள்ள நுரையாக இருக்குது. இப்படி நுரையாக இருந்தாலே இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இது நீங்கள் மார்னிங் ஒரு 50 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 50 டைம்ஸ் ஒரே மசாலில் சுற்றி விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக அது பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகி இந்த WDC ப்ராப்பராக ரெடி ஆகும். உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா புளிச்ச ஸ்மெல் வரும். நீங்கள் பண்ணும்போதே இந்த வெள்ளம் கலந்தால் ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும். உங்களுக்கு கேட்டாலே சவுண்டு தெரியும். அதாவது மைக் உள்ள வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு கேட்டாலே நல்லா தெரியும். ஒரு மாதிரி நம்ம ஜூஸ் பாட்டிலாம் ஓப்பன் பண்ணும்போது அந்த கேஸ் சவுண்டு மட்டும் இருக்கும். இப்படி இப்போ இருந்து இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் நல்லா பபுள்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் பிடிச்ச ஸ்மெல் வரும். உள்ளே பார்த்தது செகண்ட் டே. இன்றைக்கி பார்த்தீங்கனாலே லைட்டாக பபுள்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அது ஸ்மெல்லு வந்து லைட்டாக புளிச்ச வாசனை வந்துருச்சு. அதனால் இனிமேல் டே பை டே எப்படி அது ரெடி ஆகுதுன்னு காமிச்சிடுறேன். இனிமேல் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக 3rd டேலேருந்து இப்போ எங்களுக்கு செகண்ட் டே ஆகுது. இனிமேல் செகண்ட் டேலேருந்து 7th டே எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக பிக்சர்ஸில் காமிக்கிறோம், பாருங்கள். டே 5 எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இன்றைக்கி டே 6. உள்ளே பார்த்தாலே தெரியும், நல்ல நுரையாக இருக்கும். இது இப்போ சூப்பராக கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு ப்ராசஸ்ஸு. இதே மாதிரி கிண்டி விடுங்க. நீங்கள் ஒரு வேலையோ 2 வேலையோ நீங்கள் எவ்வளோக்குள்ளே கிண்டி விடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே அது நல்லா சூப்பராக பாக்டீரியாஸுக்கு ஆக்சிஜன் கிடைக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி கிளாக் வைஸ்லேயே சுற்றி விடுங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக டே 8 நம்ம WDC பண்ணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் தான் தெரியும், சூப்பராக அது நல்லா நுரைச்சி போயிருக்கும். அப்படி இருந்தாலே அது கரெக்டாக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் இதில் என்னென்னா 2 மிஸ்டேக்கு பெருசாக பண்ணியிருக்கேன். ஒன்று என்னென்னா, நம்ம போடும்போது அந்த WDCயை நல்லா உடச்சி விட்டு போட்டுருந்துருக்கணும். ஏதாச்சும் குச்சியை வச்சு நல்லா கிண்டி விட்டு அப்படி போட்டுருந்துருக்கணும். 2வது நான் வெல்லம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். மாதிரி நான் போட்டதோட நீங்கள் இன்னும் அந்த
ஒரு உருண்டை மட்டும் வெள்ளத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மற்றபடி நான் கிண்டுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். தண்ணி அளவு எல்லாமே தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நம்ம WDC ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நுரைச்சி இருந்தால் நல்லா வந்திருக்கும். அந்த புளிச்ச ஸ்மெல் எல்லாமே வந்திருக்கு. இதுவே பெர்ஃபெக்டான மெத்தட் தான் நான் போட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் சேர்த்ததை விட. இப்போ இந்த WDCயை நான் இதுக்கப்புறம் நான் என் கம்போஸ்ட்டுக்கு, வெர்மி கம்போஸ்ட்டுக்கு அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.